இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்னு சொல்லலாம். காரணம் என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட திரை உலக நண்பர்கள், திரை உலக பிரபலங்களுமே எங்கிட்ட, எனக்கும் கொஞ்சம் அவங்க கூட ஒரு நல்ல நட்பு இருக்கிறதுனால மீடியா ரீதியாக எங்கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கும் பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் விஷயம் இருக்குது இல்லையா, இப்போ என்னை வந்து திரை உலகம் மூலியமாக தெரியுதுன்னா அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. அதுக்காக உடனே நம்ம இதை உடனே சொன்ன உடனே ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து வைக்கிற முதல் கேள்வி என்னவாக இருக்கும் தெரியுமா? அப்போ நாங்கள்லாம் வரக்கூடாதா? திரை பிரபலங்கள் நாங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா எங்களுடைய இதய தெய்வமே அப்படித்தான். ஆனால் இதய தெய்வத்தை அழைத்து கொண்டு வந்தது யார் தெரியுமா? நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய அறிஞர் அண்ணா. எங்கள் இதய தெய்வம் நானாக வருகிறேன்னு சொல்லலை, அண்ணா கூப்பிட்டார் சார். நான் சொல்லலை சார். எனக்கு முன்னாடி இருக்கிற என்னோட கழகத்தை சார்ந்த என்னோட முன்னோடிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், என் தந்தையார், அவரால் தான் நானும் இந்த கழகத்துக்கு ஈர்க்கப்பட்டேன். அதெல்லாம் விட சின்ன வயசுலேருந்து சாப்பாடு ஊட்டும் பொழுதே புரட்சி தலைவரை காமிச்சே ஊட்டினவங்க, நிஜத்தை கண்ணெதிர பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் வந்து நான் தான் திரும்பி சொல்கிறேனே, புரட்சி தலைவர் அப்படியா மேடம், உங்களுக்கு புரட்சி தலைவர் எந்த விதத்தில் உதவினார் அப்படி கேட்டால் எவிடன்ஸோடு எங்களால் முன்னாடி வைக்க முடியும். அவர் வள்ளல் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடக்கிடவே முடியாது சார். எத்தனை பேருக்கு சரி இதெல்லாம் விட்டுடுங்க சார்.